ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் பார்க்குறோம் இந்த கத்தாழை செடி கொத்து கொத்தா அப்படியே வளர்ந்துருக்கு. இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். இந்த கத்தாழை பயன்படுத்தி நம்ம ஏன் சிறப்பான உரம் தயாரிக்கக்கூடாது, பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கப்படாது, இதை இன்றைக்கி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கத்தாழையிலிருந்து நல்ல முத்தின கத்தாழையாக 3 எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இது மாதிரி 3 கத்தாழை எடுத்துக்கணும். எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கணும். நறுக்கி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி 2 நாள் வச்சுருக்கணும். அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி அதை 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து அதை செடிக்கு நம்ம ஊற்றலாம். அதே மாதிரி 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மிச்சத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, மிச்சமும் நல்ல உரம் தான். அதை குழியை தோண்டி அந்த செடிக்கு பக்கத்தில் புதைச்சி வச்சா அது சிறந்த உரமாக பயன்படுத்தும். இந்த மாதிரி கத்தாழை செடியானது நமக்கு ஒரு உரமாகவும் பயன்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த கத்தாழை செடியை பயன்படுத்தி நீங்களும் தோட்டத்தை வளப்படுத்தலாம். இந்த கற்றாழை பற்றிய பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். தேங்க்யூ.